ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பொன்னணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல் சில்க் த்ரெட் பேங்கிளில் த்ரெட்டு எப்படி ரேப் பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோ தாங்க நான் இதில் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஏதோ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம புதுசாக இந்த சேனலில் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய பேஜை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது. ஸோ அதுவும் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் போக சென்டர் கிளிப்ஸ், ஹேர் பேண்ட்ஸ் நான் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ அது ரிகார்டிங்காக உங்களுக்கு எதுவும் என்கொயரி இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இந்த பேங்கிள் எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் பேங்கிள் பண்ணுறதுக்கு த்ரெட் ரேப் பண்ணுறதுக்கு சிங்கிள் பேங்கிள் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 27 ஸ்டாண்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாங்க. 27 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பேங்கிளில் சின்னதாக ஒரு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த த்ரெட்டை நீங்கள் ரேப் பண்ணும்போது லைட்டாக நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணால் போதுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கண்டினியூவாக ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம்னா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூவாக ரேப் பண்ணிக்கலாங்க. ரேப் பண்ணுறப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி ஷேக் பண்ணுறேன்ல, அந்த மாதிரி நீங்களும் அந்த மாதிரி ஷேக் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு ஓவர்லேப்பிங் கிடைக்காதுங்க. ஓவர்லேப்பிங் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த பேங்கிளில் நீட் ஃபினிஷிங்கே இருக்காதுங்க. அந்த ஓவர்லேப் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஷேக் பண்ணிக்கிட்டே நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கோங்க. டைட் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா லூஸ் ஆகிடும். லூஸ் ஆச்சுன்னா ஃபுல்லாகவே கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் கண்டினியூவாக இதை நீங்கள் ரேப் பண்ணிக்கிட்டே வாங்க. இது ரிகார்டிங்காக உங்களுக்கு எது டவுட் இருந்துச்சுனாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மேக்கிங் வீடியோஸ் வேறு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ நான் போடுறேங்க. இப்போ நம்ம இந்த பேங்கிள் கம்ப்ளீட் பண்ண போகிறோங்க. ஸோ கண்டினியூவாக நீங்கள் இதை ரேப் பண்ணிக்கிட்டே நீட்டாக பண்ணிகிட்டே வரணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக ரேப் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இடையில உங்களுக்கு த்ரெட்டு பத்தாமல் போயிடுச்சு அப்படின்னா கூட நீங்கள் மறுபடியும் ஸ்டாண்ட்ஸ் எடுத்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். அதிலலாம் எந்த பிரச்சனையும் வராது. நம்ம க்ளூ ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணி நம்ம பண்ணுறப்போ நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.